இன்னொரு ஒரு சின்ன ஒரு மராமத்து வேலை பார்த்துருக்காங்க. அதனால அந்த ஜல்லி இதெல்லாம் அடிச்சிருக்காங்க. இந்த மிச்சமான ஜல்லியை பூரா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஈசானிய கார்னர்லேயே கொண்டு அப்படியே கொட்டி ஏற்றிருக்காங்க. போட்டு மொத்தம் அவங்க வீட்டில் பின்னால் தெற்கு பார்த்த கடை, வடக்கு நல்லா காலிடம். பையனுக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்க, முடியாமல் இருந்திருக்கு. அப்போ நம்ம சொல்கிறத பார்த்த உடனே அவங்க இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, அவர்களுக்கு இந்த அம்மாவை போய் தட்டை எடுத்து எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் அவள் நம்பிக்கை நம்மளுடைய ஒவ்வொரு இதுவும் பார்த்துட்டு அவங்க செஞ்சு பார்ப்போமே, சின்ன வேலை தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரும் வந்து எடுத்து போட்டிருக்காங்க. கரெக்டாக கிட்டத்தட்ட 20 நாள் கூட ஆகலை, பொண்ணு நிச்சயமாச்சுங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நீ கூட்டி போயிருந்தாங்க. அப்புறம் மீதி மாற்றங்கள்லாம் சொல்லிட்டு வந்தோம் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நம்ம அவங்க போலீஸில் இன்ஸ்பெக்டராகவோ எஸ்ஐயாக இருக்காங்க ஒரு பெண்மணி, அதே பதில் திருப்பம் கொண்டிருந்தாங்க. அவங்க ஒரு பக்கத்தில் திருநன்ற பதில் ஒரு வீடு விலைக்கு வாங்கியிருந்தாங்க. அட்வான்ஸ் பண்ணிட்டு எனக்கு கூப்பிட்டாங்க. போய் பார்த்தோம்னாங்க வீடு சரியில்லை, மனை சூப்பராக இருந்துச்சு. இப்போ சொன்னால் வீடு வேணாம்ப்பா, வீட்டை இடிச்சிட்டு கட்டிக்கோ, நல்ல மனையாக இருக்குது அப்படின்னா கேட்கல அவங்க. நான் இதை நீங்கள் என்ன மரம் பற்றி சொல்லுங்களே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு. மரம் செய்ய முடியாத சூழ்நிலை, செஞ்சிருந்தது நம்மளே சொல்லிடுவோம்ல முதல்ல. அப்புறம் கடைசியில் அந்த அம்மாவுக்கு உணர்த்தனிமைகளா செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு 2வது அதிகாரத்தில் இருக்கவங்க கொஞ்சம் தப்பு கிடையாது, கொஞ்சம் அதிகார தோரல் இருக்கிறது தப்பு கிடையாது. அப்படி இருந்தால் தான் தொழில் பண்ண முடியும். அப்படி இருந்தாங்க. சரின்னு வீட்டை சுற்றி கூட்டிட்டு போனேன். ஒரு பாயிண்ட் கிடச்சிது. இப்போ அந்த வீட்டை வந்துட்டு ஒன்று விலைக்கு வாங்கு, இடிச்சிட்டு கட்டு, இல்லை இதுலேயே மராமத்துனா சரி வராது. இருந்தாலும் எந்த அளவுக்கு நான் சொல்வது சரியாக இருக்குங்க அப்படின்னு சொல்வதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த வீட்டு ஓனர் யாருன்னு தெரியாது, எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாது. இந்த வீட்டு ஓனருக்கு 3 அல்லது 4 குழந்தைகள் தான் இருக்கும். அனைத்து குழந்தைகளுமே பெண் குழந்தைகளாக இருக்கும். நீங்கள் போய் விசாரிச்சுக்கோங்க. நான் சொல்கிறது உண்மையாக இருந்தால் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுமா, இந்த அளவு இருக்குது வாஸ்துவில் அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா சிரிச்சிருச்சு. சிரிச்சிட்டு கணவர்கிட்ட ஒரு மஞ்சள் பை கொடுத்துருந்துச்சு. அந்த மஞ்சள் பையை வாங்கி அதில் இருந்த 1 லட்ச ரூபா அக்ரிமெண்ட் கொடுத்தாங்க, பெரிய தொகை. அதை கடைசி பக்கமாக அதாவே எடுத்து என்கிட்ட காமிச்சிச்சு. சாட்சி கையெழுத்து என்ன போட்டுட்டாங்க பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிச்சு. பார்த்தோம்னா 4 பெண் குழந்தைகள் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு இந்த வாஸ்துக்குள்ள தான் எல்லாமே இருக்கிறோம். அதை நம்ம சரியாக தெரிஞ்சிருக்கிறோம். நம்ம தெரிஞ்ச விஷயங்களை நான் மீனாட்சி அம்மா அருளால் நிறைய அனுபவங்கள், ஒவ்வொரு ஏரியாவாக போய் பார்த்த அனுபவங்களின் அடிப்படையில் தான் நம்ம இந்த விஷயங்களை பூராமே மிக சுத்தமாகவும் சரியாகவும் சொல்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, ஆகையினால் நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பெரிய புண்ணியம் மீண்டும் சொல்லிக்கொண்டு உங்கள் ஈசானத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் உங்களுடைய குலதெய்வத்தை நன்கு வணங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த பதில பார்ப்பீங்க. வணக்கம்.